பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே கொஞ்சம் வைப் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து ஆடி மாதத்தில் ரொம்ப வைப்பாக இருக்கும்ல, அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு ரொம்பவே வைப்பாக இருக்கும். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா ஐயப்ப சரணம் பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கேட்குறதுக்கே மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்தது. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜையும் காலையில் பண்ணி முடிச்சாச்சு. நான் நிலைவாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அங்கே சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்குள்ளேயே பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம 6க்கு முன்னாடியே பண்ணிடணும். கார்த்திகை மாதத்தில் சோமவார திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம். அந்த நாளில் விரதம் இருந்து நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பிறவா நிலையை அடைவதற்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து திங்கக்கிழமையாவது வந்து ஒருவேளை உணவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் கோவிலுக்கும் போயிட்டு வந்து பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் மத்தியானம் போல தான் உணவு எடுத்துக்கிட்டேன்.